வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ பிகினர்ஸ்க்கு. ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சார் டெஸ்ட்டு போட்டால் எனக்கு 20 மார்க் தான் வருது, ரீசனிங்கில் ஸ்பீடே வர மாட்டேங்குது, ஆப்டிடியூட்டில் ஸ்பீடே வர மாட்டேங்குது, ப்ரிலிம்ஸில் ஸ்பீடே இல்லை சார் அப்படின்னு புலம்புறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ எப்படி ப்ரிலிம்ஸில் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி ஸ்பீடாக சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், நல்ல ஒரு பேக்கேஜ் தேவை, நல்ல ஒரு கோர்ஸ் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. இப்போ CWJ40 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40% ஆஃபர் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது queries அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ காண்டாக்ட் பண்ணுங்கள். நார்மலாக ஆவரேஜ் பெர்ஃபார்மரு டாப்பர்லாம் ஸ்பீடாக தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த 1 வருஷம் 2 வருஷம் படிக்கிறவங்க, இந்த பிகினர்ஸ் இந்த பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா பேசிக்ஸ் பக்காவாக படித்து முடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம்னா பேசிக்ஸை ஒழுங்காக படிக்காமல் ஒரு டாபிக் படிக்கும் போதே இன்னொரு டாப்பிக்கு தாவி அதை சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்போம், இதை மறந்துடுவோம். சரிங்களா? திடீர்னு ரீசனிங் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆப்டிக்கு தாவுவீங்க, ரீசனிங்கை விட்டுருவீங்க. இல்லை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரீசனிங் ரொம்ப சூப்பராக வரும், நடத்தும் போதே புரியும். பட் இந்த ஆப்டி இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா நடத்தும் போது புரியாது. நம்ம அதை ஒரு 2-3 தடவை அந்த வீடியோஸ் பார்த்தாலோ 2-3 தடவை அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலோ அப்போ தான் புரியும். நீங்கள் இந்த அகாடமியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிடுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அதை அட்டன் பண்ணிடுவேன். அப்போ அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிளாஸே அவனுக்கு புரியாது. திரும்ப ஒரு நியூ பேட்ச் போடும் போது அந்த கிளாஸில் போய் திரும்ப டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. அப்படி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணால் தான் புரியும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன செய்யணும்னா பேசிக்ஸை ஃபஸ்ட்டு தரோவாக முடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரிங்களா? பேசிக்ஸை தரோவாக முடிக்கணும். சரிங்களா? செகண்ட் ஸ்டெப் என்னன்னா எடுத்த உடனே செகண்ட் ஸ்டெப் ஸ்பீடாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. இது ரொம்ப தவறான விஷயம். நம்ம மக்கள் பண்ணுற நிறையா பேர் என்ன தப்புனா, எடுத்த உடனே அப்படியே ஸ்பீடாக அப்படியே போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது தப்பு. செகண்டு எல்லா சம்மையும் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும், சால்வ் பண்ண தெரியணும். எல்லா சம்மையுமே என்ன செய்யணும்? சால்வ் பண்ண தெரியணும். நம்பர் ஆஃப் சம் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டாபிக் நடத்துகிறாங்க, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 200-300 சம் சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸ்பீடாக சால்வ் பண்ண தேவையில்லை, சால்வ் பண்ண தெரியணும். இப்போ சிலாயிசம் நீங்கள் டாபிக் கற்றுக்குறீங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, வீடியோ பார்க்குறீங்க, இல்லை அகாடமியில் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு 200-300 சம் சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்படி சால்வ் பண்ண தான் உங்களை அறியாமே ஸ்பீடு உங்களுக்குள்ளே வரும். புலம்பிக்கிட்டே இருந்தால் பத்தாது, அடுத்தவனை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தால் பத்தாது. அவன் ஸ்பீடாக போடுறானே, நமக்கே அந்த ஸ்பீடு வரலையே, அவன்கிட்ட கேட்போம் போய் அப்படின்னா அவன் எதையாவது குழப்பி விட்டுருவேன். நீங்களே நிறைய நம்பர் ஆஃப் சம்ஸ் அந்த டாப்பிக்கில் சால்வ் பண்ண உங்களை அறியாமே ஸ்பீடு உங்களுக்குள்ளே வரும். இதுதான் பேங்க் எக்ஸாமோட ஒரு நிதர்சனமான உண்மை. சரிங்களா? நம்மளை அறியாமே ஸ்பீடு உள்ளே வரும். அது எப்போ வரும்? நிறைய நம்பர் ஆஃப் சம்ஸ் சால்வ் பண்ண தான் வரும். இதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. இதை யாராவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணிவிட்டு ஸ்பீடு வரலன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். சரியா? பண்ணாமே ஸ்பீடு வரல அப்படின்னு புலம்பாதீங்க. இந்த பிகினர்ஸ் ஃப்ரெஷர்ஸ்லாம் நீங்கள் பேசிக்ஸ் முடிச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு டாப்பிக்லையும் எடுத்து ஒரு 200-300 முடிஞ்சால் ஒரு 500 சம் கூட சால்வ் பண்ணு. சரிங்களா? சார் இந்த கொஸ்டின்லாம் எங்கே போய் சார் எடுக்கிறது? நம்ம ராயல் பாஸில் இருக்குது. எக்ஸாம் பண்டிட் அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே நிறைய PDF இருக்குது. நிறைய வெப்சைட்டில் வச்சுருக்காங்க. இந்த ஆலிவ் போர்டு, நம்ம கெய்ட்லி வெப்சைட்டு, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்க்கான PDFஓ இல்லை டெஸ்ட்டோ வச்சுருப்பாங்க. எல்லாத்துலேயும் போய் சால்வ் பண்ணி பாருங்கள். நிறைய நம்பர் ஆஃப் சம் சால்வ் பண்ண உங்களுக்கு அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சரி, நம்ம எந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட முடியுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்கப்புறமா செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. டைமர் வச்சு
4வதாக செக்ஷன் டெஸ்ட் எடுங்க. அது எடுக்கும் போது உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. இதுலையே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ஸ்பீடாக சால்வ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்படி ஸ்பீடாக சால்வ் பண்ணலை, இன்னும் ஸ்பீடு வரல அப்படின்னா திரும்பியும் ரிவர்ஸாக போய் நிறைய நம்பர் ஆஃப் சம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய நம்பர் ஆஃப் சம் சால்வ் பண்ண தான் உங்களை அறியாமே ஸ்பீடு வரும். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராக்டிஸே. ரொம்ப இந்த எல்லா விஷயத்துலையும் இம்பார்ட்டண்ட் பேசிக்ஸை தரவாக கற்றுக்கணும், அறகுறையாக கற்றுக்கக்கூடாது. 2வது விஷயம், இது ரொம்ப முக்கியம். இந்த 2 நீங்கள் பண்ணாலே உங்களை அறியாமையே ஸ்பீடு உங்களுக்குள்ளே வரும். சரிங்களா? சரி சார், எனக்கு நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், இன்னமும் எனக்கு ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணணும்னா டெய்லியுமே 11 o'clock பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் டமால் செஷன் ஒன்று கொண்டு வரேன். ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாமே தரவாக முடித்தவங்க, ஸ்பீடு வரணும்னு நினைக்கிறவங்க டமால் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன் இந்த டமால் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? அது மேபி ஸ்லோவாக இருக்கலாம். நான் உங்களுக்கு ஈஸியான அப்ரோச் சொல்லி கொடுப்பேன். இந்த மாதிரி சால்வ் பண்ணும், இதை இந்த மாதிரி ட்ரிக் இதுக்கு இருக்குது, இந்த மாதிரி போகணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது செம்ம ஸ்பீடாக நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. அடித்து ஊன்றேன். ரீசனிங்கில் உங்களுக்கு என்னால் ஸ்பீடை சூப்பராக கொண்டு வர முடியும். நீங்கள் டமால் பாருங்கள். ஆப்டி டமாலும் 8:15 நைட்டு போகுது. இங்கிலீஷ் டமால் காலையில் 8 மணிக்கு போகுது. இது எல்லாத்தையுமே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். பட் அட்டடயத்திலே மெயின்ஸுக்கும் படிச்சுக்கணும், ப்ரிலிம்ஸ்க்கே படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லா பேசிக்ஸையும் முடிச்சிட்டியா, இதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும், அட்டடயத்தில் மெயின்ஸுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வெயிட்டேஜ் எதுக்கு அதிகம்னு தெரிஞ்சுங்க. இப்போ ஐபிபிஎஸ் பிஓலாம் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 35 கொஸ்டினுக்கு 40 மார்க் கொடுத்துருக்கான், ஆப்டியில் 35 கொஸ்டினுக்கு 30 மார்க் கொடுத்துருக்கான். ஸோ வெயிட்டேஜ் எதில் அதிகம் இதையும் தெரிஞ்சுக்கணும், பிகினர்ஸ் ஃப்ரெஷர்ஸ்லாம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்சி ரொம்ப முக்கியம். இந்த ஆர்சி இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்காது. அப்போ அது நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ரீடிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிக்கணும் நீங்கள். அப்போ ரீட் பண்ண நீங்கள் ரியல் எக்ஸாமில் ஆர்சி வரும்போது நல்லா ரீட் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே முக்கியமாக, இதில் ஆர்சி ரொம்ப முக்கியம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதை மாதிரி குவான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரியஸு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் சால்வ் பண்ண ஈஸியாக அது வந்துடும். இங்கே எது முக்கியம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் பேஸ்டு சம் தான் முக்கியம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி மார்க்குக்கு தான் கொடுப்பாங்க. அதிகமாக மார்க்குக்கு வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சம். அப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா இதில் நிறைய நம்பர் ஆஃப் சம் சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு 200 to 300 சம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்படி சால்வ் பண்ணாதான் எந்த சம் கொடுத்தாலுமே ரியல் எக்ஸாம் ப்ரிலிம்ஸில் டப்புன்னு நீங்கள் சால்வ் பண்ணி முடிப்பீங்க. ஸோ எதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் அதிகம்னு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள். இல்லை ப்ரீவியஸ் இயர் மார்க் டெஸ்ட் நம்ம ராயல் பாஸில் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் மார்க் டெஸ்ட்டு. சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். சரி, இப்படி தான் இதில் தான் அதிகமாக கேட்குறாங்க, இதில் நம்ம நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும், இதில் நிறையா நம்பர் ஆஃப் சம் சால்வ் பண்ணி பார்க்கணும், இதில் நம்ம ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். சரிங்களா? ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த 2 ரொம்ப முக்கியம். இதிலிருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 மார்க்குக்கு எக்ஸாமில் கேட்பாங்க கொஸ்டின். சரிங்களா? பேலன்ஸ் 15 மார்க் தான் மற்ற டாப்பிக்கில் இருந்தெல்லாம் வரும். ப்ரிலிம்ஸில் இதெல்லாம் வரவே வராது. இந்த 3 டாபிக் ப்ரிலிம்ஸ்க்கு வராது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு 500 செட்டாவது நீங்கள் சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு ஓரளவாவது ஸ்பீடு வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு இந்த பசில் அண்ட் சீட்டிங் சால்வ் பண்ணும்போது ஒரு 4 to 5 நிமிஷம் ஆகும். சரிங்களா? அடுத்து நீங்கள் ஒரு 500 செட்டு சால்வ் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஒட்டி சால்வ் பண்ணுவீங்க. டமால்லாம் நீங்கள் பார்த்து டெய்லியும் டமால் ப்ரீவியஸாலாம் நான் நிறைய டமால் போட்டிருக்கேன். இதெல்லாம் சால்வ் பண்ண லைவில் சால்வ் பண்ண நான் சொல்லித்தர மாதிரி ட்ரிக்கு, அந்த நேக்கு, அந்த போக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா
1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பசில் சீட்டிங்கை கண்டிப்பாக சால்வ் பண்ணி முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ நான் சொன்னது என்ன, பேசிக்ஸை நல்லா படித்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அப்போ உங்களை அறியாமே ஸ்பீடு உங்களுக்குள்ளே வரும். அதுக்கப்புறமா செக்ஷன் டெஸ்ட்டு, இந்த டமால் இதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். உங்களை அறியாமையே ஃப்ரெஷர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருக்குமே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஆவரேஜ் பெர்ஃபார்மர், டாப்பர்ஸ்லாம் ஆல்ரெடி ஸ்பீடாக தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களாம். சரிங்களா? முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சும்மா உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ செக்ஷன் டைமிங்குள்ளே நீங்கள் செம்ம ஸ்பீடாக முடிக்கணும்னு வச்சிங்கன்னா டெய்லியும் டமால் அட்டன் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லா வெப்சைட்லேயும் போய் பாருங்கள். முக்கியமாக எக்ஸாம் பண்டிட்டில் ஃப்ரீ பிடிஎஃப் நிறையா இருக்குது. நம்ம ராயல் பாஸில் டாபிக் வைஸ் பிடிஎஃப் நிறையா இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10 10 10.